Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா yummy and delicious donuts தான் பார்க்க போறோம். வீட்லயே donut எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது குட்டீஸ்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 120 ml வெதுவெதுப்பான பால் எடுத்துக்கோங்க. அந்த பால் கூட 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் அதை ஆக்டிவேட் பண்ண தனியாக ஒரு இடத்துல எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஆக்டிவேட் ஆனால் மேலே நல்லா நுரையா இருக்கும். நான் இன்றைக்கி 1/4 கிலோ மைதா எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 25 கிராம் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். 50 கிராம் சீனி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு முட்டையை அடித்து சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக ஈஸ்ட் ஆக்டிவேட்டட் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட டோனட் டவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த பவுலில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. பேஸில் டோனட் டவ்வை அதில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலேயும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ஈஸியாக டவ் ட்ரை ஆகாது. இப்போ ஒரு வெட் கிளாத் எடுத்து அதை கவர் பண்ணிக்கோங்க. 1.5 மணி நேரம் அதை ப்ரூஃப் பண்ண வச்சுக்கோங்க. இல்லைன்னா அது டபுள் த சைஸ் ஆகிறதோட ப்ரூஃப் பண்ண வச்சுக்கோங்க. இப்போ பார்க்கலாம் நம்ம அது எப்படி ப்ரூஃப் ஆகிருக்குன்னு. பாருங்கள், நல்லா டபுள் த சைஸ் ஆகிடுச்சு. இப்போ மிடில் ஒரு பஞ்ச் பண்ணிக்கோங்க, ஏர் பபிள்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. இப்போ கொஞ்சமாக மைதா டஸ்ட் பண்ணிக்கோங்க. டஸ்ட் பண்ணிவிட்டு அதில் நம்ம மாவை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு ரோலர் வச்சு அதை ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாகவும் பண்ணக்கூடாது, ரொம்ப திக்காகவும் பண்ணக்கூடாது. ஃப்ளாட்டன் பண்ணால் இந்த அளவு திக்னஸில் அது இருக்கணும். ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் ஃப்ளாட்டன் பண்ணி வச்சுக்கோங்க. என்கிட்ட இன்றைக்கி டோனட் கட்டர் இல்லை. ஸோ நான் ஒரு ரிம்லெஸ் கிளாஸும் ஒரு குட்டி பாட்டில் கேப்பும் எடுத்திருக்கேன். அதை வச்சு தான் அதை கட் பண்ண போகிறேன். இப்போ அவுட்டர் இதுக்கு நான் இந்த கப் வச்சுட்டு அந்த கிளாஸ் வச்சுட்டு கட் பண்ணுறேன். உள்ளாடி உள்ள சின்ன ஹோலுக்கு பாட்டிலோட கேப் வச்சு கட் பண்ணிக்கிறேன். இப்படி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ மேலே இருக்கிற மாவை இப்படி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அகெயின் அதை ரோல் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் டோனட் செய்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம டோனட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை அகெயின் ஒரு 30 மினிட்ஸ் வெட் டவல் போட்டு ப்ரூஃப் பண்ண வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ரூஃப் ஆனதுக்கப்புறமா. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். அதில் இப்போ நம்ம டோனட்ஸ் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்போ தான் அது நல்லா குக் ஆகும் ஈவனாக உள்ளாடி. இல்லைன்னா வெளியே மட்டும் குக் ஆகி கரைஞ்சிடும் சீக்கிரம். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஒன் சைட் ஃப்ரை ஆனதும் அடுத்த சைட் மாற்றி போட்டுக்கோங்க. இப்படி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு நம்ம டோனட்ஸை எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்.
இப்போ இதுக்கு நம்ம டாப்பிங் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா நம்ம சாக்லேட் மெல்ட் பண்ண போகிறோம் டபுள் பாயிலிங் மெத்தடில். ஃபர்ஸ்ட் வந்து நான் மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். ஒரு 50 grams மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் உருகுனதும் அது கூட ஒரு டீஸ்பூன் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. அது மாதிரியே ஒயிட் சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு டோனட்ஸையும் வந்துட்டு ஒயிட் சாக்லேட்டில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மில்க் சாக்லேட்லேயும் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி எல்லாத்தையும் டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம டாப்பிங் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து மில்க் சாக்லேட் வந்து ஒயிட் சாக்லேட் கோட் பண்ண டோனட்ஸ் மேலே சிக்ஸாகாக இப்படி லைன்ஸ் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி நீங்கள் வந்து மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணுறேன். இப்படி எல்லா டோனட்ஸையும் நீங்கள் வந்து டாப்பிங்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து சிலதில் வந்து ஒயிட் சாக்கோ சிப்ஸ் வச்சுருக்கேன். சிலதில் வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இஷ்டமாக எப்படி நீங்கள் வந்து அதுக்கு டாப்பிங்ஸ் கொடுக்கணுமோ டாப்பிங்ஸ் கொடுத்துக்கோங்க. டேஸ்டியான எம்மியான டெலிஷியஸான டோனட்ஸ் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபீஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.